நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெங்கட் பிரபு மற்றும் யுவன் சங்கர் ராஜாவுடைய முதல் கூட்டணியில் உருவாயிருக்கிற விஜயோட தி கோட் திரைப்படம் தான் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பெரியவர் அப்படி சொல்கிற சிறந்தவர் அப்படி சொல்கிற கான்செப்ட் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் தற்போதைக்கு திரையரங்குகளில் நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்குதுங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா திரையரங்கிலுமே விஜயோட தி கோட் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த திரைப்படத்துக்கு முதல் ஷோலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியிலேருந்து ஆரவாரமாக நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்டுகள் தெரிவித்து கொண்டு வராங்க. முன்னதாக 350 கோடியிலிருந்து 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட லியோ திரைப்படம் 600 கோடிக்கு மேலே வசூல் சாதனை புரிஞ்சது குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாயிருக்கிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்கிற திரைப்படம், அதாவது தி கோட் திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் குறைந்தபட்சம் 600 முதல் 800 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் டீமுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இந்த படத்துக்கு முதல் சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைம் ட்ராவலிங் படம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. டைம் ட்ராவலிங் படம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் சீன் நிறைய இருக்குதுங்க. காமெடி வேணும்னா ஆங்காங்கே காமெடிகள் இருக்குதுங்க. உணர்ச்சி சம்பந்தப்பட்ட இது இருக்குதுங்க. சென்டிமெண்ட்டு, குழந்தை சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட எல்லா கான்செப்ட்லையுமே இந்த திரைப்படம் கலக்கி எடுத்திருக்காங்க தான் நம்ம சொல்லியிருக்காங்க. தி கோட் திரைப்படத்தோட மைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகர மெட்ரோ ரயிலை ஒரு தற்கொலை படையை சேர்ந்த பயங்கரவாத கும்பல்கள் உடம்பில் வெடிகுண்டை வைத்து கொண்டு அதில் வெடிக்க வைக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அந்த வெடிகுண்டு வெடித்ததில் 41 பேர் பலியாயிருக்காங்க. இது யார் செஞ்சா, இந்த உண்மை சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, அந்த சதிக்காரரை விஜய் எப்படி கண்டுபிடிச்சி அந்த தற்கொலை படைகளை எப்படி அழிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற கதையை தாங்க இந்த திரைப்படத்தில் முன்னுக்கு வச்சுருக்காங்க. கில்லி திரைப்படத்தில் இருக்கிற மருதமல்லி மாமணியே முருகையா அந்த மாதிரிப்பட்ட பழைய டைலாக்காக இருந்தாலும் சரிதாங்க. லியோ திரைப்படத்தில் கொண்டு வந்த அண்ணன் நான் வரவா அப்படி சொல்கிற டைலாக்காக இருந்தாலும் சரிதாங்க. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படி சொல்கிற வில்லனுடைய மாஸ் டைலாக்காக இருந்தாலும் சரிதாங்க. எதுவுமே சரிதாங்க. எல்லாமே மாஸாக தாங்க இருந்துச்சு. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்னதாக லேக் இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் தூக்கி சாப்பிட்டுருந்தாங்க சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியில் நிறைய பேர். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் அருமையான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குதாங்க நம்ம சொல்லியிருக்காங்க. விஜயோட தி கோட் திரைப்படம் 2023ஆம் ஆண்டு மே மாதம் தளபதி 68 சொல்லிட்டு அமைக்கப்பட்டிருந்தாங்க. பின்னர் அந்த திரைப்படத்துக்கு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதன்மை புகைப்படங்கள் எடுத்து படப்பிடிப்பு தொடங்கியிருந்தாங்க. சென்னை, தாய்லாந்து, ஹைதராபாத், இலங்கை, பாண்டிச்சேரி, திருவனந்தபுரம், ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான இடங்களில் இந்த படத்தோட படப்பிடிப்புகளை தொடங்கப்பட்டு முடிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்தை யுவன் சங்கர் ராஜோட இசையமைப்பில் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தில் முக்கியமான நடிகர்களாக விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜயா, அஜ்மல் அமீர், மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, வைபவ், யோகி பாபு, பிரேம்கி அமரன், யுகேந்திரன், பார்வதி நாயர், விடிவி கணேஷ், அரவிந்த் ஆகாஷ், அஜய் ராஜ், கோமல் சர்மா, அபியுக்தா மணிகண்டன், ஆஞ்சனா கிரிதி, திலீபன், கஞ்சா கருப்பு, டி சிவா, ஹனிகா, திரிசா கிருஷ்ணன், விஜயகாந்த், OAG மகேந்திரன் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கலந்து கொண்டு குறிப்பிடத்தக்கதுங்க.